அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவை பற்றி போட போகிறோம் அப்படின்னா, சனி வக்ர பெயர்ச்சி பலன்கள் தாங்க. இந்த 2025 சனி வக்ர பெயர்ச்சியானது எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத நான் தெளிவாக வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு துல்லியமான ஜோதிடத்தை நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். 2025 சனி வக்ர பெயர்ச்சி நடைபெற்றுருக்கு இல்லைங்களா? சனி வக்ரம் தொடங்கிடுச்சு. இந்த வக்ர சனியால் மீன ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது, எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயத்தில் ஆபத்து சேரும், எந்தெந்த விஷயத்தில் தலைக்கு மேலே கத்தி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வக்ர சனியானது ஜூலை 2 முதல் நவம்பர் 17 வரை உள்ள காலகட்டத்தில் பயிற்சி அடைகிறதுனால மீன ராசி அன்பர்களுக்கு எப்படியெல்லாம் அமைய போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜூலை 2 முதல் நவம்பர் 17 வரையிலான காலகட்டத்தில் சனி வக்ரம் அடைகிறாரு. வக்ரம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய இழுத்தல் அப்படிங்கிறது பொருள். அப்போது சனி வக்ரம் அடைகிறார் அப்படின்னா தன்னுடைய சக்தியை இழக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் சனி செயலிழந்து போக போகுது இல்லைங்களா? வருட கிரகங்களான குருவும் சனியும் அவர்கள் இருக்கும் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போகும்போது வக்ரமாகும். அப்போது 9ஆம் இடத்துக்கு போகும்போது வக்ர நிவர்த்தி ஆகும். சரிங்களா? ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதா? இப்போது சனி வக்ர நிலையில் இருக்குது. அப்போது இந்த சனி ஒரு ராசியில் 2.5 வருடம் இருக்கும். அந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 முதல் 3 வரை வக்கரமாக இருக்கும். இப்படி வக்கர நிலையில் இருக்கும்போது அதனுடைய செயல்பாடுகளில் சுணக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சனி ஆயுள்காரகன் கர்மகாரகன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி வக்ரகதியில் சனி இருக்கும்போது சில ராசிக்காரங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும், சில ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்களெல்லாம் கொடுக்கும். அது அவங்கவுங்க ராசியை பொறுத்தது. சனியிடமிருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சனி காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 8 முறை ஜெபிச்சிங்க அப்படின்னா அது இல்லை ஜெபிச்சிங்க இல்லை ஒரு வேளை கேட்குறீங்க அப்படின்னா அதன் மூலியமாக நிறைய பலன்களை பெறலாம். இந்த சனி வக்ர நிலையிலனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய தீமைகள்ல இருந்து நீங்கள் விடுபடலாம். சரிங்களா? இந்த சனி வக்ரம் அப்படிங்கிறது பூரட்டாதி 3ஆம் பாதத்தில் வக்ரகதி ஆரம்பிக்குது. கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அப்போது இந்த சனி வக்ர பயிற்சி ஆகும்போது மீனராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல பலனை தான் கொடுக்க காத்திருக்கு. ஆனாலும் சில விஷயத்தில் தலைக்கு மேலே கத்தி நிற்கிது. அந்தளவுக்கு பெரிய ஆபத்தும் கூட காத்திருக்கு. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகிய 3 நட்சத்திரமும் 9 பாதங்களையும் கொண்டது தான் மீனராசி. இந்த மீன ராசியினுடைய அதிபதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் போகிறதுனால தேவையற்ற செலவுகள் வருவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை மாற்றங்கள் ஏற்படலாம், இடம் விட்டு இடம் பெயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம், விசா கிடைக்கிறதுல தடை ஏற்படலாம், வெளிநாடு செல்வதில் சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் குறையக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. சண்டை சச்சரவு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடைபெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஜூலை 2 முதல் நவம்பர் 17 வரையிலான முதல் 1.5 மாத காலத்தில் அதீத அலைச்சல்கள் கூட ஏற்படுங்க. வேலையில் மாற்றம் உண்டாகலாம், தாயினுடைய உடல்நிலையில் பின்னடைவு ஏற்படலாம். ஆகஸ்ட் செப்டம்பர் காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் போகும். இளைய சகோதரர்களால் பின்னடைவு ஏற்படும், போட்டிகள் ஏற்படும், பொறாமை ஏற்படும். இதெல்லாம் நீங்கள் மீண்டு வரணும் அப்படின்னா
கொஞ்சம் தெளிவாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. அக்டோபர் நவம்பர் காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பணவரவில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பேசும் வார்த்தையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் மிகுந்த கவனமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த இதிலேருந்து நீங்கள் வந்து தப்பிக்க முடியும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைன்னு சொன்னோம் அப்படின்னா எப்படி சொல்கிறது, 3ஆம் நபரால் பிரச்சனை வரலாம். ஸோ ஒரு 3ஆம் நபரை வந்து நம்ம பிரச்சனைக்குள்ளே நுழைத்திக்காமல் உங்களுக்குள்ளேயே பேசி சுமூகமாக முடிச்சுக்க பாருங்கள். வராமல் வந்து பார்த்துக்கிறது அதை விட சிறந்தது. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் தான், அதெல்லாம் வந்து சுமூகமாக முடிச்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை. ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்த்தீங்க அப்படின்னா சனி இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும். பேச்சுவார்த்தையில் வந்து வாக்குறுதி கொடுக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. யாருக்காகவுமே ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால புதிய கடன்கள்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாமல் வந்து வம்புகளில் நீங்களாகவே சிக்கி வாய்ப்புகளை வந்து ஒரு சிக்கலான வாய்ப்புகளில் வந்து உங்களை வந்து ஈடுபடுத்திக்காதீங்க. உடல்நல பின்னடைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் உடலை வந்து நல்லபடியாக வச்சுக்கோங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. சர்க்கரை, எலும்பு, ரத்தம் தொடர்பான பாதிப்புகள் ஏற்படலாம். கழிவு பாதை தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உரிய மருத்துவ ஆலோசனையை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கலாம். பேக்கிங், காப்பீடு, கடல் வாணிபம், தங்க வியாபாரம் இந்த மாதிரி தொழிலில் இருக்கவங்களுக்கெலாம் வந்து பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. புதிய வீடுகள் வாங்கும்போது வந்து அந்த ஆவணங்களை வந்து ஒரு முறைக்கு 4 முறை வந்து சரிபார்த்து அதுக்கப்புறம் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையுமே வந்து சிறு சிறு தடங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. சகோதரர்களுடன் வந்து மனக்கசப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய வேலை வாய்ப்புகளில் வந்து பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண வரவில் வந்து தடங்கள் இருக்கும். பொறுமையை கடைப்பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. புதுக்கோட்டை அருகில் இருக்கக்கூடிய எட்டிய தளி எனக்கூடிய பகுதியில் சனீஸ்வரர் கோயில் இருக்குது. அங்கே போய் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த பாதிப்புகள்லேருந்து நீங்கள் இந்த பாதிப்புகளினுடைய தாக்கத்தில் இருந்து விடுபடுறதுக்கு உங்களுக்கு வழி கிடைக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் திருமண வயதில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு திருமணம் வந்து நடைபெற வாய்ப்பு இருக்குதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனால் சிறிது காலம் வந்து பொறுமை காக்கணும். மாணவர்களை பொறுத்தளவில் ரொம்ப ஈடுபாட்டுடன் படிப்பில் வந்து இருப்பாங்க. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது. அதை மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. வழிபாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மீனராசி என்பவர்களுக்கு விநாயகர் சதுர்த்தி இல்லை சதுர்த்தி தினத்தன்று விநாயகர் கோயிலுக்கு போய் விநாயகரை தேங்காய் உடைச்சி வழிபட்டு சிறப்பான பூஜை செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்து விதமான நன்மையும் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் பூசாரி இல்லை குருக்களுக்கு வந்து வஸ்திர தானம் அளிச்சிங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய பாதிப்புகள்லேருந்து உங்களை விடுவிக்கும். சரிங்களா? இதெல்லாம் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை வந்து சிறப்பித்து கொள்ளுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம்.